சம்பாவனத்துல எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. எல்லா பக்கமும் சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த பறவைகள்ல ஜுமுரி அப்படிங்கிற ஒரு புறா இருந்துச்சு. அதுக்கு கண்ணு தெரியாது. இந்த மரத்துல நிறைய பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்றது அவங்களுடைய சிரிப்பு சத்தத்திலேயே தெரியுது. ஆனா அந்த மரத்துல எத்தனை பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாலுமே கண்ணு தெரியாத அந்த புறாவை எல்லாருமே கிண்டல் தான் பண்ணுவாங்க. காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகள்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாவம், அதனால அந்த புறா ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். அட இங்க பாருங்க, வானிலை எவ்வளவு அழகா இருக்கு. இப்போ பறக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்குல்ல? அட நம்ம எல்லாருக்கும் சரிதான். ஆனா பாரு, இந்த புறா அதுக்கு கண்ணு தெரியாது இல்லையா? அதனால வானிலை எப்படி இருந்தா அதுக்கு என்ன தெரிய போகுது? என்னால பார்க்க முடியாதுதான். ஆனா நீங்க எல்லாரும் வானிலைய பார்த்து சந்தோஷப்படுறீங்கல்ல, அதுல அந்த வானிலை எப்படி இருக்குன்னு கணிக்க முடியும். ஜுமரி, உண்மையிலே நீ ரொம்ப பாவம். எப்பவுமே இந்த கூட்டுக்குள்ளேயே தான் இருக்க. உன்னால எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது, எந்த சந்தோஷத்தையுமே பார்க்கவும் முடியாது. அதனால என்ன, என்னுடைய வாழ்க்கை பூரா இருட்டு மட்டும்தான் இருக்கோ என்னவோ. ஜுமரி புறாவால அந்த மரத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது. அதனால அந்த ஆலமரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மத்த பறவைகள் அதுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, இந்தாங்க அத்தை, எங்க அத்தை உங்களுக்காக பக்கோடா கொடுத்து அனுப்பிருக்காங்க. நல்லா இருமா. நல்லதா போச்சு, உன்னுடைய மாமியார் எனக்கு பக்கோடா கொடுத்து அனுப்புனது. ரொம்ப நேரத்துல இருந்து நான் பசியில இருக்கேன். யாருமே சாப்பாடு கொடுக்க வரவே இல்ல. அவங்களுக்கு என்ன, அவங்க சொல்றத சொல்லிடுவாங்க. ஆனா செய்யறதெல்லாம் நாங்க தானே. வீட்டு வேலைய பாக்கணும், அவங்களையும் நல்லபடியா கவனிச்சுக்கணும். விட்டுட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது. எங்க வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்கறதுக்காகவே இந்த ஆலமரத்துல ஒருத்தங்க இருக்காங்க. என்னோட மாமியார் அவங்களுக்கு சேவைகளை வேற செய்ய சொல்றாங்க. ஜுமரி புறா ஒரே ஒரு பக்கோடாவை எடுத்து சாப்பிட்ட உடனே அதுக்கு அந்த பக்கோடா ரொம்ப காரமா தெரிஞ்சது. அது சத்தமா கத்துச்சு. அட கடவுளே, என்ன இது? இதுல காரம் இவ்வளவு இருக்கு. ஆ புல்புல், நீ எதுக்காக இதுல இவ்வளவு காரம் போட்டிருக்க? ஐயோ, எடுத்துட்டு வந்து கொடுத்ததே பெரிய விஷயம். இதுல தேவையில்லாம பேசுறீங்களா? காரம் அதிகமா தானே இருக்கு, கம்மியா ஒண்ணும் நான் கொடுக்கல இல்லையா? சாப்பிடுறதுனா சாப்பிடுங்க, இல்லனா உங்க விருப்பம். என் மாமியார் சொன்னதுனாலதான் உங்களுக்கு பக்கோடா எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். உங்களுக்கு என்ன தெரியும் இத செய்யறதுக்குள்ள எவ்வளவு வேர்த்து குடிச்சுன்னு? நீங்க இங்க சந்தோஷமா சும்மா தானே உட்காந்துருக்கீங்க. புல்புல் இந்த மாதிரி திட்டினதை கேட்டு பாவம் அந்த புறா ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு. ஆனா பசி அதிகமா இருந்ததுனால அந்த காரமான பக்கோடாவை கூட அது வேற வழி இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. மெதுவா மெதுவா நாட்களும் நகர ஆரம்பிச்சது. இப்போ குளிர்காலமும் வந்துருச்சு. அட கடவுளே, என்ன இது இப்படி குளிருதே? என்கிட்ட போட்டுக்க ஸ்வெட்டர் கூட இல்ல. ஐயோ, ஸ்வெட்டர் இல்லாம குளிர்ல நான் ரொம்ப கஷ்டப்பட போறேன். என்ன ஆச்சு கிளியே? மனசுக்குள்ளேயே என்ன புலம்பிக்கிட்டு இருக்கே நீ? அத்தை, குளிரு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இங்க இருக்கிற யாருக்கிட்டயும் ஸ்வெட்டர் கூட கிடையாது. போன வருஷம் பயன்படுத்தின ஸ்வெட்டர் எல்லாமே கிழிஞ்சு போயிடுச்சு, இல்லனா சின்னதாயிடுச்சு. குளிருது அப்படின்னு தெரியுது இல்லையா? அப்படின்னா நீங்க ஸ்வெட்டர் வாங்கிக்க வேண்டியது தானே. உங்களுக்கு தெரியாதா குளிர்காலம் வரப்போகுதுன்னு? முன்னாடியே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும் இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா ஸ்வெட்டர் வித்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு புறா இருந்துச்சுல, அது இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போயிடுச்சு. நாங்க ஸ்வெட்டர் எங்க இருந்து வாங்கிட்டு வருது?